மாசாய் மொழியில செரெங்கெட்டின்னா முடிவில்லா சமவெளின்னு அர்த்தம். இந்த பிரதேசம்தான் உலகத்திலேயே மிக அதிகமான தாவரம் மற்றும் விலங்குகள் நிறைந்த இடமாகும். சுமார் 15,000 சதுர கிலோமீட்டர் இருக்கிற இந்த நிலப்பரப்புல தான் உலகிலேயே பெரிய தோற்றம் கொண்ட சில உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு வருது. கிலோமீட்டர் இல்ல செரெங்கெட்டினா என்னங்கிறத பத்தி வில்டு பீஸ்டுக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் அதுங்க முக்கியத்துவமும் தராது. ஆனா இதுதான் அதோட வீடு. க்னூஸின் புத்திசாலித்தனம் வித்தியாசமானது. எப்படின்னா, மந்தையில இருக்கும் ஒண்ணு உண்ண ஆரம்பிச்சா அது எல்லோரும் உண்ண ஒரு சிறந்த நேரமா கருதப்படும். ஏதாவது அச்சத்தோட இருந்தா கண்டிப்பா அப்போ எல்லாரும் எச்சரிக்கையா இருப்பதுதான் நல்லது. மந்தையோட இருப்பதுதான் பாதுகாப்பானது. ஏன்னா கூட்டமா இருந்தா வேட்டையாளிக்கு தன்னோட இரையை தேர்ந்தெடுப்பது கொஞ்சம் கடினமா இருக்கும். வில்டு பீஸ்டுக்கு சிறந்த கண் பார்வை திறன் கிடையாது. ஆனா கேட்கும் திறன் அபாரமானது. ஆனா வரி குதிரை அதுக்கு நேர்மாறா நல்ல கண் பார்வை திறன் கொண்டது. டோபீஸும் இப்ப பக்கத்துல தான் இருக்கு. டோபீஸை கண்காணிக்கும் நிபுணர்கள்னே சொல்லலாம். அருகில் ஏதாவது வேட்டையாளிய பார்த்தா உடனே எச்சரிக்கை ஓசைய விடுங்க. என்னதான் இந்த இனங்கள் பழகிக் கொள்ளாம இருந்தாலும் ஒரு குழுவாய் இருப்பது அவைகளுக்கு பலனை தருகிறது. அதோட சவானால எல்லாமே ஒன்னாதான் வாழ்ந்தாகணும், வேட்டையாளிகளையும் சேர்த்துதான். ஒரு குழுவாய் இருப்பது பாதுகாப்பு தன்மையை தரும். ஒவ்வொன்றும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பகிர்வது எப்படின்னு தன்னுடைய பெற்றோர், பாட்டன், முப்பாட்டன்னு பல ஆயிரம் வருஷங்களா, பல தலைமுறைகளா இதை அதுங்க கத்துக்கிட்டு வருது. இந்த வாழ்க்கை முறையை மாற்றி வேற ஒரு வாழ்க்கை முறையில எந்த ஒரு விலங்காலும் வாழ முடியாது. ஒரு குழுவா வாழறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோடு ஒரு சிக்கலான உறவை வளர்த்துக்குது. ஆண் வில்டு பீஸ்ட் தன் வாசனையை நிலத்துல செலுத்துது. அதாவது ஒரு பெண் வில்டு பீஸ்டுக்கு நான் சிறந்த ஆண்மகன்னு சொல்ற மாதிரி, இல்லனா அதுக்கு போட்டியா இருக்கும் இன்னொரு ஆண் வில்டு பீஸ்டுக்கு சவால் விடுற மாதிரி. செரெங்கெட்டியோட சுற்றுச்சூழலை பார்க்கும்போது வில்டு பீஸ்டுக்கும் தான் பெரிய பங்கு இருக்குன்னு தெரியுது. ரொம்ப காலமா தாவர உண்ணியின் எண்ணிக்கையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது வேட்டையாளிகள் தான் நம்பப்படுது. ஆனா சமீபத்தில் வந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, வில்டு பீஸ்ட் எண்ணிக்கை ஏற ஏற சவானால இருக்கும் சிங்கங்களின் எண்ணிக்கையும் ஏறிக்கிட்டே போகுதுன்னு. இங்க உணவோட அளவு அதிகமா இருப்பதும் இங்க இருக்கும் இனத்தின் எண்ணிக்கையை பொறுத்துதான் அமையுதுன்னு சொல்லப்படுது. அதிர்ஷ்டவசமா இங்க புல் மேய எக்கச்சக்க நிலம் இருக்கு. மேய்ச்சல் இடம் இங்க அதிகமாவே இருக்கு. அப்படின்னா இங்கு நிறைய வில்டு பீஸ்ட் இருக்கும். அதனால சிங்கங்களுக்கும் அதிக உணவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சுற்றுச்சூழல்ல வில்டு பீஸ்டின் பங்களிப்பு இன்னும் ஒரு படி அதிகமா தான் இருக்கு. இப்போ வில்டு பீஸ்ட் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆச்சரியமான ஒரு தருணம் இப்போ நடக்க போகுது. எவ்வளவு அதிகமா இங்க வில்டு பீஸ்ட் புல் மேயுதோ அவ்வளவு அதிகமா இந்த சுற்றுச்சூழல்ல ஒட்டகத்தை பார்க்க முடியும். ஆனா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தங்கிற கேள்வி வருது.
100லிருந்து ஆயிரக்கணக்கான வில்டு பீஸ்ட் புல் மேயறதுனால வறண்ட காலம் அப்போ காட்டுத்தீயின் ஆற்றலை குறைக்க இது பேருதவியா இருக்கு. கம்மியான தீயினால அதிகமான மரங்கள் இருக்கும். அப்படின்னா ஒட்டகத்துக்கு இங்க நிறைய உணவு கிடைக்கும். கெசல்ஸும் இங்க புல் மேயும். அதுங்க உணவுக்காக வில்டு பீஸ்ட் கிட்ட போட்டி போடுதுங்க. அதனால அதிகமா இருக்கும் வில்டு பீஸ்ட் இடத்துல கம்மி கெசல்ஸ் தான் பார்க்க முடியும். புத்திசாலித்தனத்துக்கு வில்டு பீஸ்ட் பேர் போகலனாலும் அதோட பங்களிப்பு சுற்றுச்சூழலை வடிவமைக்க உதவுது. அது மட்டும் இல்லாம பெரிய வேட்டையாளிகளுக்கும் ஒரு உணவா இது இங்க இருந்துகிட்டு இருக்கு. சிங்கங்கள் சாப்பிட வேட்டையாடி தான் ஆகணும். அதன் விளைவா எப்பவுமே வில்டு பீஸ்டுகள் ஒரு விதமான பதட்டத்தோடு தான் காணப்படும். பெண் சிங்கங்கள் வேட்டைக்கு இப்போ தயாராகிருக்கு. கூட்டம் கூடவே இருந்து எதிரி கிட்ட தப்பிக்க பார்ப்பதுதான் தனியா மாட்டும் வாய்ப்பை குறைக்கும். இந்த மாதிரியான யுக்தி தான் சிங்கங்களுக்கு அதன் வேட்டை வெற்றி சதவிகிதத்தை குறைக்குது, அதுவும் இந்த திறந்த சமவெளியில். ஆனா பெண் சிங்கத்தோட இருப்பு மந்தைக்குள்ள ஒரு நெரிசலை உண்டாக்குது. இந்த பெரும் குழப்பத்தை அந்த சிங்கம் தனக்கு சாதகமா பயன்படுத்துது. மந்தையில ஒண்ணு மாட்டிக்கிச்சு. சவானால வாழும் உயிரினங்களுக்கு எல்லா ஆபத்தை பத்தியும் அத்துப்படியா தெரியும். இந்த மாதிரியான இடத்துல மேயும் போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். சுத்தமான செழிப்பான பொருட்களை தேடி நகர்ந்து கொண்டே இருக்கணும். அதோட உங்க இனத்தை சேர்ந்த ஒண்ணு இப்போ இல்லைங்கிற கவலையிலிருந்து வேகமா வெளிவந்தாகணும். வில்டு பீஸ்ட், டோபீஸ் மற்றும் வரிகுதிரை எல்லாத்துக்கும் நம்ம அருகே தான் சிங்கங்கள் இருக்குன்னு தெரியும். அதிக நேரம் தாக்குதல் இல்லாம தான் இருக்கும். ஆனா எப்பவுமே கவனம் மற்றும் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. இன்னைக்கு மந்தையோட பயணம் செஞ்ச ஒண்ணு இறந்து போச்சு. வில்டு பீஸ்ட் எல்லாம் ஒரே பதட்டமாக இருக்கு. அது போதாதென்று இரவு முழுக்க சிங்கங்களின் கர்ஜனையா இருக்கு. இது இன்னும் சவானாவோட உயிரினங்களை அச்சுறுத்த வைக்குது. இந்த டோபி எச்சரிக்கையோடு தான் இருக்கு. சந்தேகம் படும்படி ஏதாவது அது உணர்ந்தா உடனே அது எச்சரிக்கை ஓசையை எழுப்பும். அதோட காலுக்கு கீழே ஒரு வகையான பூச்சி இருக்கு. அதுக்கும் இந்த சுற்றுச்சூழல்ல பங்கு இருக்கு. இங்க எல்லாம் ஆயிரக்கணக்கில் திரண்டு அதன் வேலையை செய்யும். கரையான்கள்
இந்த மண் கலந்த புற்று கொஞ்சம் நிலத்துக்கு மேல இருக்கும். இதுதான் கரையான் புற்று. இந்த சின்ன கரையான்கள் தான் இதை வடிவமைச்சது. இதுதான் அதோடைய வீடு. கரையான் புற்றுக்கு பக்கத்திலேயே இருக்கும் புற்கள் எல்லாம் நல்ல தரம் வாய்ந்தவைன்னு சொல்லப்படுது. இதனால இந்த சூழல்ல இருக்கும் பூச்சிகளுக்கு தன் இனத்தை பெருக்க ரொம்பவே சுலபமாயிருக்கு. கரையான் புற்று பல தாவர உயிரினங்களுக்கு ஒரு வாட்ச் டவர் போல உதவுது. ஆனா அதை அதிகமா பயன்படுத்துவது டோபீஸ் தான். இந்த உயர்ந்த இடத்தால சுலபமா இந்த முடிவில்லா சமவெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. பல மணி நேரமா டோபீஸால இதே மாதிரியே நிக்க முடியும். ஒரு ஆண் ஆபத்தை பார்த்தா உடனே அது எச்சரிக்கை ஓசையை எழுப்ப ஆரம்பிக்கும். டோபி இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த தாவர உண்ணி தன் வீட்டுக்கு செஞ்ச சேதத்தை திரும்பவும் கரையான்கள் சரி செய்ய தொடங்கும். கரையான் புற்றுக்குள்ள ஒரு பெரிய செயல்முறையே நடக்குது. ஒரு வகையான வெப்பம் மற்றும் ஈரப்பதம் தேவைப்படும் ஃபங்கஸை தான் இந்த கரையான்கள் உண்ணுது. கரையான்கள் புற்றை கட்டுவதில் நிபுணர்கள். அந்த ஃபங்கஸ் உயிர் வாழும் மாதிரி அந்த புற்றை கட்டுவதோடு கரையான்களும் இங்கு உயிர் வாழும். பல இனங்களுக்குள் இந்த மாதிரியான ஒரு உறவு முறைதான் ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குது. இது சிக்கலா இருந்தாலும் வியப்படைய வைக்குது. கரையான் புற்று ஒரு கண்காணிப்பு இடமாயிருக்கு. டோபி அதை சேதம் செஞ்சாலும் கரையான் திரும்பவும் அதை சரி செஞ்சிடும். இந்த கோரி பஸ்டர்டுக்கு புரியுது. அதாவது இங்க டோபி இருந்தா சீக்கிரமே அதுக்கு பிடிச்ச உணவை உண்ண போகுதுன்னு. உணவு பற்றாக்குறை இல்லனா இதோ இந்த கோரி பஸ்டர்ட், டானி ஈகிள் மற்றும் ஹுட்டட் வல்ச்சர் மாதிரி வெவ்வேறு இனமா இருந்தாலும் அவைக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாம உணவு உண்ண முடியும். எப்பவுமே எல்லாம் ஒண்ணுக்கொன்னு தள்ளியே இருக்கும். பல இனங்கள் சேர்ந்து ஒரு குழுவா இருந்தா நிறைய விலங்குகள் ஒரு பாதுகாப்பு வேலியை அமைச்ச மாதிரி இருக்கும். ஒரு மந்தையா இருந்தாலும் அதுவும் இயற்கையின் நடத்தையில போற மாதிரி தான். பக்கத்து இனம் நகர்ந்தா நாமளும் நகர தொடங்கணும். எப்பவாவது பக்கத்து இனம் தன் தலையை தூக்குனா நீங்களும் அதை செஞ்சாகணும். வேறு வழி இல்லை. 100 ஆயிரக்கணக்கான வில்டு பீஸ்ட், வரி குதிரை, ஆன்டிலோப் இனங்கள் எல்லாம் இந்த மேய்ச்சல் இடத்துல தான் திரண்டு இருக்கு. அதுங்க தொடர்ந்து உண்ணும்போது புற்களும் குறைய தொடங்கும். இந்த கர்ப்பிணி வரி குதிரை தனக்கு மட்டும் இல்லாம தன் குட்டிக்கும் சேர்த்து சாப்பிடணும். மந்தையில இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த இடம் என்னன்னு தெரியும். அதுங்கெல்லாம் இங்க பலமுறை வந்திருக்கு. ஒரு இடிக்கு பின்னால என்ன வருங்கிறது இந்த வில்டு பீஸ்டுக்கு அதோட அனுபவம் மூலமா நல்லாவே தெரியும். மண் வாசனை, குளிர்ச்சியான காற்று மற்றும் இந்த ஈரப்பதம் இந்த தாவர உயிரினத்துக்கு என்ன சொல்ல வருதுன்னா இது கோடை மழை இல்லைன்னு.
மழை காலம் தொடங்கியாச்சு. மழைனால எல்லா மந்தையும் சந்தோஷமா நல்ல ஒரு மேய்ச்சல் இடத்தை தேடி இடம்பெயர தொடங்குது. இவ்வளவு காலமா இங்க இருந்ததுனால அடுத்தது எங்க போகணும்னு அதுங்களுக்கு நல்லாவே தெரியும். வரி குதிரையும் வில்டு பீஸ்டும் 1000 கிலோமீட்டருக்கு ஒரு வட்ட அமைப்புல நகர்ந்து செல்லும். செரங்கெட்டில் இருக்கும் புல்லும் இதோடைய அபரிவிதமான மேய்ச்சலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குச்சு. இதோட வளர்ச்சி தாவர உண்ணியின் பற்களை பொறுத்துதான் இருக்கு. அதோட ஊட்டச்சத்தும் இதை பொறுத்துதான் இருக்கு. சிங்கங்கள் இடம்பெயராது. இந்த சிங்கக்கூட்டம் அடுத்த வறண்ட காலம் வர வரைக்கும் இந்த தாவர உண்ணிகளுக்காக பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும். இதுதான் மாபெரும் செரங்கெட்டி இடம்பெயர்தல். சந்தேகமே இல்லை, இந்த கால தருணம் தான் சுற்றுச்சூழல்ல ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை தருது. வில்டு பீஸ்ட் இல்லைன்னா நாம இப்ப பார்க்குற இந்த மாதிரி சவானா இருக்காது. சிறந்த கண் பார்வை கொண்ட வரி குதிரை தான் எப்பவுமே இந்த இடம்பெயர்தல்ல முதல் நடைய தொடங்கும். புயல் போன பிறகு வெப்பம் அதிகமாகும். எல்லோருக்கும் இப்போ தாகத்தை தணிக்க தண்ணீர் தேவை. எல்லாமே மாரா நதிக்கரையோரம் வந்தடையுது. இந்த நதிதான் செழிப்பான மேய்ச்சல் இடத்தையும் அதிக எண்ணிக்கை கொண்ட தாவர உண்ணிகளையும் பிரிக்குது. சீக்கிரமே இதுங்கெல்லாம் இந்த நதியை கடந்தாகணும். ஆனா ஏதோ ஒண்ணு நதிக்கரை கிட்ட போற எல்லா உயிரினத்தையும் பதட்டப்பட வைக்குது. மந்தை இப்போ நதிக்கரையோரம் இருக்கு. எல்லாமே எது முதலடி எடுத்து வைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கு. உள்ளுணர்வு மற்றும் அனுபவம் தண்ணீருக்குள்ள என்ன இருக்குன்னு அதுக்கு உணர்த்தது. முதலைகள் எப்போ அதோடைய உணவு தண்ணிக்குள்ள வரும்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வரி குதிரைக்கும் தனித்துவமான வரிகள் இருக்கு. ஆனா ஏன் வரி குதிரைகளுக்கு வரிகள் இருக்கு? இதுக்கான விடை ரொம்பவே சிம்பிள். பல்லாயிரம் வருஷங்கள் முன்னாடி வரிகள் உள்ள வரி குதிரைகள் வரிகள் இல்லாத வரி குதிரைகளை காட்டிலும் அதிகமாக பிழைச்சிருக்கு. சொல்லப்போனா இதோ இந்த மாதிரி தனித்துவமான வரிகள் கொண்ட இந்த வரி குதிரைக்கு இது பல வகையில நன்மை அளிக்குது. ஆனா இன்னும் சில ஆயிரம் வருஷம் கழிச்சு எல்லா வரி குதிரைகளும் ஒரே மாதிரியான வரிகளோட தான் இருக்கும். அதுங்க பிழைக்கும் யுக்திக்கு சரியான காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா வரி குதிரையோட வரிகள் பல வகையில அதுக்கு பயனுள்ளதா இருக்கு. முதல் விஷயமே அது ஈக்களின் தொல்லை இல்லாம இருக்கும். இந்த வித்தியாசமான வண்ணம் பூச்சிகளை குழப்புது. அதனால பொதுவா பூச்சிகள் வரி குதிரைகளுடைய தோல் மேல முக்கிறதே இல்லை.
அடுத்ததா பிளாக் அண்ட் ஒயிட் வரிகள் ஒரு வகையான மைக்ரோ கரண்ட்ஸை உருவாக்குது. இதனால அதன் உடல் வெப்பம் அதிகரிக்குது. கடைசியா அதுவும் இந்த தருணம் அப்போ ரொம்ப முக்கியமா உதவுது. என்னன்னா, இது ஒரு வகையான மாயையை உண்டாக்குது. வரி குதிரை நகரும் போது இந்த வரிகள் ஒரு விஷுவல் எஃபெக்டை உருவாக்கி அதோடைய உடல் எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னு புரியாத அளவுக்கு வேட்டையாளியை குழப்புது. நதியை கடக்க துணிச்சல் வேண்டும். இங்க காத்துக்கிட்டு இருக்கும் முதலைகள் மூலமா வரி குதிரைகளுக்கு மரணம் வரலாம். ஹிப்போவை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் பிரச்சனை இருக்காது. ஹிப்போ முதலையோட தான் நதியில வாழும். ஆனா எந்த முதலையாவது துணிச்சலோட ஹிப்போவின் குடும்பத்து கிட்ட போனா அதன் கதை அப்பவே முடிஞ்சது. நேரம் கடந்து இப்போ நாட்களும் கடக்குது. என்னதான் பசி எடுத்தாலும் யாரும் இங்க துணிச்சலா நதியை கடந்து அந்த பக்கம் இருக்கும் செழிப்பான சமவெளிக்கு போக விரும்பல. முதலையும் பசியோடு தான் இருக்கு. அதுங்க கடைசியா சாப்பிட்டது போன வருஷம், அதுவும் இதே நேரம். கடைசியா ஒரு வரி குதிரை துணிச்சலா நதியை கடக்க தொடங்கிடுச்சு. முதலைகள் முட்டாள்கள் கிடையாது. அதுங்க இந்த வரி குதிரைக்கு எந்த ஒரு தடங்களும் கொடுக்காம அதை நதியை கடக்க விடுது. இப்போ வேட்டையாடுவது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா வரி குதிரையின் வரிகள் மாயையை உண்டாக்குவதனால் வேட்டை தோல்வியில் தான் போய் முடியும். இப்போ வேட்டையாட முயற்சி பண்ணா அது டோபீஸ் மற்றும் வில்டு பீஸ்ட பதட்டப்பட வைக்கும். அதனால இதுங்க இந்த நதியை கடக்கும் முயற்சியை கைவிடும் வாய்ப்பும் இருக்கு. துணிச்சலான வரி குதிரை நதியை கடந்ததை பார்த்ததும் இந்த பெரிய மந்தைகள் இந்த ஆபத்தான நதியை கடக்க முடிவு செய்யுது. பொதுவா இயற்கையின் நியதி என்னன்னா, எது பலவீனமா இருக்கோ அதுதான் ஆபத்துல சிக்கும். இந்த தாயோடைய குட்டி அதுக்கு உதாரணம். அதோட தாய் எதுவும் செய்ய முடியாம தன் குட்டி வேதனையில தவிக்கிறத பாக்குது. முதலைய தடுக்க அதால எதுவும் செய்ய முடியாது. இறுதியில அந்த தாய் தன் உயிரை காத்து கொள்ள முடிவு செஞ்சு அதன் குட்டியை விட்டுட்டு போக தொடங்கிடுச்சு. முதலைகள் எல்லாம் இப்போ ரத்த வேட்டையில இருக்கு. அதுங்க ஒரு கர்ப்பிணி டோபியை பிடிச்சிருச்சு.
நதியை கடக்கிறது மந்தையில இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நரகத்தை கடக்கிறது மாதிரி தானே தெரியும். ஆனா முதலைகளுக்கும் உணவு தேவை. அப்பப்போ இந்த செரங்கெட்டி தாவர உண்ணிகள் இடம்பெயரும் போதுதான் இந்த முதலைகளுக்கு ஒரு நல்ல விருந்து கிடைக்கும். மாரா நதியை கடந்து இந்த புது சமவெளிக்கு வந்த எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு மறுபிறவி எடுத்தது போலதான் இருக்கும். புற்கள் எல்லாம் செழிப்பா இருக்கு. இப்போ மேயறது அவைகளுக்கு நிம்மதியா இருக்கும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ மறந்தாச்சு. ஒரு வரிகுதிரை குட்டி இப்பதான் பிறந்திருக்கு. தாவர உண்ணிகளின் வாழ்க்கை எப்பவும் ஆபத்து நிறைஞ்சுதான் இருக்கு. ஆனா அதுங்க வாழ்க்கையிலும் சில மென்மையான தருணங்களும் உண்டு. இந்த வரி குதிரை தான் முதல்ல நதியை கடந்தது. அதுக்கு தெரியும் எவ்வளவு சீக்கிரம் அது பாதுகாப்பை தேடி போகணும்னு. இந்த குட்டி வரி குதிரைக்கு அதோட தாய் தான் அதன் உலகம். இதன் தாய் இந்த குட்டிக்கு எப்படி ஒரு மந்தையோட சேர்ந்து வாழ வேண்டும்னு சொல்லித்தரும். அதுக்கு முதல் படியா அந்த குட்டி அதோட பயணம் செய்யும் விலங்குகளோட வாசனை மற்றும் சத்தத்தை புரிஞ்சுக்கணும். காற்றுல வரும் இந்த சத்தம் மற்றும் வாசனை உணவு இங்க வந்தாச்சுன்னு சொல்லுது. ஒரு நடமாடும் சூப்பர் மார்க்கெட் போல இந்த மந்தை இப்போ 2 பெண் சிறுத்தையின் கோட்டைக்கு வந்திருக்கு. இதுங்க பிரிக்க முடியாத சகோதரிகள். அது மட்டும் இல்லாம 2ம் பசியில இருக்கு. அதோட அருமையான கண் பார்வை திறனால அதுங்க எந்த ஒரு சந்தேகமும் எழுப்பாம மந்தைய நோட்டம் விட முடியுது. அதுங்க ஒரு சுலபமான இரையத்தான் குறிவைக்குது. அதாவது உடல் ஊனமுள்ள ஒரு விலங்கு. ஒரு காயமடைந்த கெசலை வேட்டையாடுவது ரொம்பவே சுலபமான விஷயமாயிருக்கும். சில நேரம் அவை ஒன்னா வேட்டையாடும். சில நேரம் அது இல்லைன்னா அதன் சகோதரின்னு மாறி மாறி வேட்டையாடும். இன்று இந்த சகோதரியின் வேட்டை நாள். பலவீனமான விலங்கை வேட்டையாடினால் பலம் வாய்ந்த விலங்குகள் பிழைக்கும். அதனால சிறந்த மரபணுக்கள் செழிப்பா இருக்கும். சிறுத்தை வேட்டையாட அதுக்கு அதிக அளவில் ஆற்றல் தேவைப்படும். உணவு உண்ணும்போது 2 சிறுத்தையும் தன்னோட பாதம் அழுக்காகாம இருக்குமாறு பார்த்துக்குது. ஏன்னா அதன் பாதத்தில் இருக்கும் இரத்தக்கரை சிங்கங்கள் இல்லனா ஹைனாவை ஈர்க்கும். அதனால் விருந்து தட்டி போக வாய்ப்பு இருக்கு. சிறுத்தை வேகத்துக்குத்தான் பெயர் போனது. ஆனா பெரிய வேட்டையாளிகள் கிட்ட அதால கண்டிப்பா ஈடு கொடுக்கவே முடியாது.
இடம்பெயரும் தாவர உண்ணிகளுக்கு எங்க போனாலும் ஆபத்து காத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதன் இருப்புதான் நல்ல ஒரு சுற்றுச்சூழலை அமைக்குது. ரொம்ப தொலைவெல்லாம் இல்ல, கிட்டையே சிங்கங்கள் ஒரு வரி குதிரையா வேட்டையாடி இருக்கு. பூனை இன ராஜாவாய் இருக்கும் சிங்கங்களுக்கு வரி குதிரையின் வரிகள் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இடம்பெயரும் விலங்குகள் தன் பாதையில் பல இழப்பை சந்திக்குது. ஆனா அதுதான் வேட்டையாளிகளுக்கு உணவு. பக்கத்திலேயே சில ஹைனாஸும் பலியான வில்டு பீஸ்ட சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ரொம்ப காலமாவே ஹைனாஸ் பிணம் தின்னி விலங்குன்னு தான் கருதப்படுது. ஆனா அவை சிறந்த வேட்டையாளியும் கூட. அதுக்கு உதாரணமா தான் இந்த வில்டு பீஸ்ட வேட்டையாடி இருக்கு. ஆனா வேட்டையாளிக்கு எப்பவுமே நல்ல நேரமா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சிங்கங்கள் ஓய்வு எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதன் வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் இருக்கு. அது உணவுக்கான போராட்டமா இருக்கலாம், இல்ல அதன் இனத்துக்குள்ளேயே வரும் மோதலா இருக்கலாம். சிங்கங்களுக்கு காய்ச்சல் வந்தா அதை சமாளிக்க எந்த விதமான ஆன்டிபயாட்டிக்ஸும் மருந்துகளும் கிடையாது. அப்படின்னா ஒரு பெரிய காயம் மரணத்துல கூட போய் முடியும். சிங்கங்கள் எல்லாம் கூட்டமா வாழும். அம்மாவுக்கும் குட்டிக்கும் உள்ள பந்தம்தான் அதன் குடும்பத்தை சீரா கொண்டு போக ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஆண் சிங்கங்கள் தான் குட்டிகள் மற்றும் பெண் சிங்கங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். செரங்கெட்டி சமவெளியில் இருக்கும் ஆண் சிங்கங்களுக்கு மற்ற வேட்டையாளினால எந்த வகையிலும் ஆபத்து இல்லை. எல்லாருக்கும் தெரியும் இங்க சிங்கம் தான் ராஜான்னு. ஆனா சிங்கங்களுக்கும் பற்றாக்குறை இருக்கு. அதுங்க வாழ தாவர உயிரினத்தை தான் நம்பி இருக்கும். கொடுமையான சூழல் நிறைஞ்ச இந்த இடத்துல இளம் பருவத்திலேயே இறந்து போவதற்கான வாய்ப்பும் அதிகமாயிருக்கு. எங்கெல்லாம் சிங்கங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஹைனாஸும் இருக்கும். இது இரண்டும் ஜென்ம விரோதிகளாகும். ஹைனா குட்டியும் ஆபத்தான நிலைமையில தான் இருக்கும். இருந்தாலும் அதோட பேரண்ட்ஸ்னால பாதுகாப்பா தான் இருக்கு. அதோட குட்டி இந்த உலகத்துல நல்லா வளர்ந்து பலமா இருக்கிறத தான் அதன் பேரண்ட்ஸ் பார்க்க ஆசைப்படும்.
இந்த பெண் டோப்பி இப்போ பல விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. அதோட குட்டி யாருக்கும் உணவாகாம இருக்குமாறு பார்த்துக்குது. எல்லா இனத்துக்கும் அதுக்கான கவலை இருந்துகிட்டே தான் இருக்கு. செரங்கட்டில எல்லா உயிரினமும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கு. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இங்கு பங்கு இருக்கு. அதற்கான பலனும் இந்த சுற்றுச்சூழல் தருது. அதனால ஒரு சமமான சூழல் இங்கு உருவாகுது. வில்ட் பீஸ்ட் மந்தை சவானாவோட சுற்றுச்சூழலை ரொம்ப அழகா வடிவமைக்குது. சிங்கங்கள் பலவீனமாக இருக்கும் விலங்கை வேட்டையாடுவதனால வேட்டையாடப்படும் உயிரினங்களின் வாழ்வு முறை தரமாய் இருக்கு. அதுங்க இயற்கையோட ஒன்றி வாழுது. ஆப்பிரிக்கன் சவானால ஏதோ ஒன்று நடக்குது. எல்லா விலங்குகளும் பதட்டத்தோட இருக்கு. அச்சுறுத்தும் வாசனை சமவெளி முழுக்க திரண்டிருக்கு. சக்தி வாய்ந்த வேட்டையாளி இங்கதான் அருகில் இருக்கு. சிங்கங்கள், வில்ட் பீஸ்ட், டாப்பீஸ் எல்லாமே ரொம்ப பரபரப்பா இருக்கு. அதுங்களுக்கு அது யாருன்னு நல்லாவே தெரியும். அதுங்க தன்னுடைய வாழ்நாள்ல எல்லா நாளும் பார்க்குது. வேட்டையாடுபவர் உணவுக்காக இதை வேட்டையாடல. அவர் குறி வச்சிருக்கிறது இந்த குட்டி டாப்பி, இல்லனா ஏதாவது ஒரு பெண் சிங்கம், இல்லனா இந்த சவானால இருக்கும் ஏதாவது ஒரு விலங்கு மேல இருக்கலாம். அவர் பெரிய விலங்குகள் மேல குறி வைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது சிறந்த கொம்புகள் உள்ள ஒரு விலங்கு மேல. அது அவருக்கு பெரிய ப்ராஃபிட்டை தரும். அவர் எதை தேர்ந்தெடுத்தாலும் அது கண்டிப்பா இயற்கையின் சட்டத்துக்கு எதிரானவை. இந்த டோப்பி எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஒருவேளை பெண் சிங்கங்கள் பசி இல்லாம இருக்கும் போல இருக்கு. இந்த குட்டி டோப்பி ரொம்பவே அதிர்ஷ்டமானது. சிங்கங்கள் அதன் இரைக்கு அரிதாதான் இரண்டாவது வாய்ப்பு தரும். அடுத்த முறை இந்த குட்டி அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் பிடிபடாத. ஒரு விஷயத்தை பாதுகாப்பதும் அழிப்பதும் மனிதர்கள் கையில தான் இருக்கு. இந்த மனித வேட்டைக்காரன் கருப்பு ரோமம் கொண்ட ஒரு பெரிய ஆண் விலங்கை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த ட்ரிகர்ல இருந்து வரும் ஒரு சின்ன அழுத்தம் கூட ஒரு குடும்பத்தை சின்னாபின்னமாக்கும். ஒரு சரியான குறி இந்த சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆயிரக்கணக்கான சிங்கங்கள் தான் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா 7 பில்லியனுக்கும் அதிகமான மனிதர்கள் உலகத்துல வாழறாங்க. அப்ப யாரால சமநிலையை கொண்டு வர முடியும்? சிங்கங்கள், சிறுத்தைகள்,